இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டிலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இந்த போர்ஷனை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க ஹூக் வந்து உள்ளே போகிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இதை அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். ரெட் கலர் பெயிண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்டை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்து பாருங்க. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி சிரப் பாட்டிலுடைய மூடி வந்து எடுத்திருக்கேன். அந்த மூடியை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேண்டில் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த ஹோல்ஸ் போட்டுருந்தீங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. அந்த சிரப் பாட்டில் மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் வந்து நம்ம கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்றிட்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். கீழே வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து கையை வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹூக்கில் வந்து இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு கேண்டில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சமும் நல்லா தெரியும், குழந்தைங்களும் கை வைக்க மாட்டாங்க.